Today's topic of discussion chemotherapy. What is chemotherapy? Cancer treatment using drugs to inhibit the growth of rapidly dividing cells. அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம். அது வந்து என்ன பண்ணுது, இன்ஹிபிட் த growth ஆஃப் கேன்சர் செல் வந்து ரேப்பிட்டாக வந்து டிவைட் ஆகும். அதை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது தான் ஹீமோதெரப்பி. Otherwise, we can define to another way. It is a type of cancer treatment that uses powerful anti-cancer drugs. இங்கே வந்து anti-cancer drugs யூஸ் பண்ணுறோம். அது வந்து என்ன பண்ணுது, destroy fast growing cancer cell in the body. The drugs travel through bloodstream to reach cancer cell. த்ரூ பிளட் வழியாக இது வந்து கேன்சர் செல்லை ரீச் ஆகிட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் ஆக விடாமல் பண்ணும். ட்ரக்ஸ் இன்டர்ஃபரிங் கேன்சர் செல் எபிலிட்டி டு க்ரோ, டிவைட் அண்ட் மல்டிப்ளை. அது வந்து க்ரோத் ஆகாமல், டிவைட் ஆகாமல், மல்டிப்ளிகேஷன் ஆகாமல் தடுக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹீமோதெரப்பி டார்கெட் கேன்சர் செல் அட் வேரியஸ் ஃபேஸ் ஆஃப் தட் செல் சைக்கிள். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹீமோதெரப்பி இருக்குது. அது வந்து வேரியஸ் ஃபேஸில் வந்து அந்த கேன்சர் செல் சைக்கிளை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் கம்பேரிங் டு கிவிங் single drugs, combination of the drugs is more effective. Using combination of drugs can increasing effectiveness and reduce the chance of the cancer become resistant to single agent. Next, uses of chemotherapy used for to cure cancer. நம்ம வந்து கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். அப்படி சப்போஸ் கண்ட்ரோல் பண்ணாட்டியுமே கேன்சர் control cancer growth. When cure is not possible ஆகலைனா கூட it can shrink the tumor and stop that cancer from spreading or slow its growth, helping patient live longer. அதோட growth-ஐ வந்து குறைச்சி கட்டியை வந்து சுருக்கிட்டு அதோட growth-ஐ வந்து அஃபெக்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய நாள் வாழ்கிறதுக்கு இந்த ட்ரக்ஸ் யூஸ் ஆகும். ரிலீவிங் பெயினை குறைக்கும். இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப், பேஷண்ட்டோட லைஃப் குவாலிட்டி ஆஃப் த லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டைப் அட்ஜுவன்ட் தெரப்பி. இது வந்து ஃபஸ்ட்டு ஆஃப்டர் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இது அதாவது சர்ஜரியோ ரேடியேஷனோ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து கொடுக்குற தெரப்பி வந்து அட்ஜுவன்ட் தெரப்பி. அதுவே வந்து நியோ அட்ஜுவன்ட் தெரப்பிங்கிறப்ப பிஃபோர் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் சர்ஜரி ரேடியேஷனுக்கு முன்னாடி வந்து இது கொடுப்பாங்க. இதனால் வந்து அந்த கேன்சர் கட்டியோட சைஸ் வந்து ஸ்ட்ரிங் ஆகுது, குறையுது. அதனால் ஈஸியாக சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். Last one is palliative chemotherapy. This one relieving symptoms and improving the quality of that life. Example of chemotherapy drugs methotrexate and cisplatin. These are the two drugs, methotrexate and cisplatin. இந்த வீடியோவில் ஹீமோதெரப்பினா என்ன, ஹவு டு டிஃபைன் ஹீமோதெரப்பி, கேன்சர் செல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், தென் அதோட டைப்ஸ் என்ன, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.